வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. இந்த படிப்பு படித்தா உங்களுக்கு படித்த உடனே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன சார்? ஆனால் குறிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியில் டாப் 5 சொல்லுங்கள் அப்படின்னா மெஜாரிட்டி மாணவர்கள், நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னீங்கன்னா ஒரு காமர்ஸை ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா பிகாம் பண்ணிவிட்டு மேலே எம்பிஏ பண்ணலாம், இல்லை பிபிஏ பண்ணிவிட்டு ஒரு மெடிக்கல் சைடில் இருக்குது அப்படின்னா எப்போவுமே டாப் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு எம்பிபிஎஸ் தான் இருக்கும் இல்லையா. எம்பிபிஎஸ் கிடைச்சா படிக்கலாம், சந்தோஷம். ஒருவேளை எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா படித்து முடித்தோடனே நல்ல சம்பளத்துக்கு போனவங்க, பேக்கேஜ் வாங்கினவங்கலாம் என்ன படிப்பு முடிச்சுட்டு அந்த மாதிரி பொசிஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மற்றவர்களுக்கும் இந்த படிப்பு படித்தா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. எந்த மொபைல் ஃபோனில் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களோ இதே மொபைல் ஃபோனில் தான் ஒரு பைசா செலவு இல்லாமல் படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. தேர்ட் இயர் படிக்கும் போதே ஜப்பானீஸ் லாங்குவேஜ் அச்சீவ் பண்ணிட்டதுனால N5 பண்ணாங்க, N4 பண்ணாங்க. இன்னைக்கு 58 லட்ச ரூபா சம்பளத்தில் ஜப்பானில் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகுறாங்க. ஸோ பொதுவாக அந்த பிகாம்லாம் படித்தா அது ஒரு சாதாரணமான படிப்பு, ஏதோ ஒரு 12th முடிச்சோன்னா ஒருத்தவங்க படிக்கிற படிப்பு, அதுக்கெலாம் பெருசாக வேல்யூ இருக்காது அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். காலேஜ் 3 வருஷம் படிக்கும் போதே ஈவினிங் வந்து 1 மணி நேரம் பிகாமை தாண்டி உங்களை அச்சீவ் பண்ணிவிட்டு இன்னைக்கு கேட்டுன்னு எக்ஸாம் இருக்குது. என்ன ஒன்றுமே தெரியாமல் நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு மட்டுமே போகக்கூடிய மாணவர்களும் கூட இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி நீ இதை படிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் உதவியாகும். எது உங்களுக்கு நல்லா வருது, எது பேஷனேட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி டூல் சொல்லி தட்டுங்களா? அப்போ காலேஜ் முக்கியமாக கோர்ஸ் முக்கியமானா காலேஜ் முக்கியம். எந்த காலேஜ் நல்ல காலேஜோ. இப்போ இந்த 12th முடிச்சுட்டு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்னால் கிளியர் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இன்ஸ்டியூஷன்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய இன்ஸ்டியூஷன்லையோ படிக்க முடியுமா? ஐஐடி போன்ற உயர் பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு இன்றைக்கி 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2க்கு அப்புறம் மட்டும் இருக்குது. அந்த எக்ஸாம் ஒன்று இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. எவ்வளோ சீட் இருக்கும்? வெறும் 11,000 சீட்டு தான் இருக்குது. 11,000 சீட் படிப்பை தாண்டி காலேஜ் டெஸ்ட் அகாடமியை தாண்டி ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா கை நிறைய சம்பாதிக்கலாம். இந்த 3 வருஷம் ஜாலியாக மட்டும் இருந்துட்டு போயிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டால் பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு. இந்த சூர்யா சாருடைய அகரம் ஃபவுண்டேஷன் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போங்க, மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செல்வகுமார் சாருடைய ஆனந்தம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ரொம்ப திறமையான தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து இலவசமாக கல்வி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க. இவங்கள்ட்ட படித்தவங்க முழுக்க இலவசமாக படித்தவங்க மாணவர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய உயரத்தில் இருக்காங்க. சார் நம்ம கூட இருக்காங்க. விகடனில் போன வருஷம் டாப் 10 மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சாருக்கு விருது கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த 12வது படித்து முடித்தோடனே என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் ஏற்படும்ல. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்தெந்த படிப்பெல்லாம் படித்தா நமக்கு ரொம்ப நல்லது, அடுத்தடுத்து ஃபியூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃபியூச்சரில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறாங்க. சார் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் கூட பேசுகிறது மகிழ்ச்சி. ஒரு அழகான சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், எப்போவுமே தன்மையாக காமாக சிரிப்போடு இருப்பார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசுக்காரரு. இவங்கள மாதிரி ஆட்கள் கூடலாம் பழகிற வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம்னு நான் அடிக்கடி நினைப்பேங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். செல்வகுமார் சார் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. சார் நமக்கு 12வது படித்து முடித்த மாணவர்களுக்கு சார் இந்த மாதிரி ஒரு 5 படிப்பு இருக்குது. இந்த படிப்பு படித்தா உங்களுக்கு படித்த உடனே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன சார்? வணக்கம். தேநீர் இடைவேளை நேயர்களுக்கு, +2 முடிக்கிற மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு வணக்கங்களும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களும். எந்த வேலை படித்தாலும் அதில் முழுமையாக படித்தா, முழுசாக இன்வால்வ் பண்ணால் வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். ஆனால் குறிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியில் டாப் 5 சொல்லுங்கள் அப்படின்னா மெஜாரிட்டி மாணவர்களுடைய இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் ECE, EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிவில், இந்த படிப்புகளுக்கு எப்போதுமே வேலை வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இல்லை இன்ஜினியரிங்கில் நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னீங்கன்னா ஒரு காமர்ஸை ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா பிகாம் பண்ணிவிட்டு மேலே எம்பிஏ பண்ணலாம், இல்லை பிபிஏ பண்ணிவிட்டு எம்பிஏ பண்ணலாம், இல்லை பிகாமோ பிபிஏ பண்ணிவிட்டு லா பண்ணலாம், இல்லை பிகாம் பண்ணிவிட்டு CA, CMA, CS, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரியான கோர்சஸ் பண்ணலாம். இது எதுவுமே இல்லைன்னா ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபாரின் சயின்ஸ் மாதிரியான படிப்புகள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரியான படிப்புகள், செலக்டிவ் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி படிக்கலாம். இது எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இல்லைங்க இது ரெண்டுலையுமே இல்லை, நான் ஒரு மெடிக்கல் சைடில் இருக்கேன் அப்படிங்கன்னா எப்போவுமே டாப் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு எம்பிபிஎஸ் தான் இருக்கும் இல்லையா. எம்பிபிஎஸ் கிடைச்சா படிக்கலாம், சந்தோஷம். ஒருவேளை எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா நர்சிங்கோ,
பிசியோதெரப்பியோ ஆக்குபேஷனல் தெரப்பியோ ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் மாதிரியான இமீடியட் வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் படிப்புகளோ, பயாலஜியில் ஆர்வம் இருக்கிறவங்க மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக் சயின்ஸ், மாலிகுலர் பயாலஜி மாதிரியான படிப்புகளை சூஸ் பண்ணும்போது ரிசர்ச்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான படிப்புகளும் இருக்குது. சரி, இப்போ நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் படித்த மாணவர்கள் படித்து முடித்தோடனே நல்ல சம்பளத்துக்கு போனவங்க, பேக்கேஜ் வாங்கினவங்கலாம் என்ன படிப்பு முடிச்சுட்டு அந்த மாதிரி பொசிஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மற்றவர்களுக்கும் இந்த படிப்பு படித்தா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணும் சார். நிச்சயமாக எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா கை நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்குமான்னு நிச்சயமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து இந்த எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு மாணவர், நம்ம ஃபவுண்டேஷன் மாணவர், படிக்கும் போதே 2:45 மணிக்கு காலேஜ் விட்டோடனே போயிட்டு ஹாஸ்டலில் போய் என்டர்டெயின் பண்ணலாம் இல்லாமல் நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் உட்காந்து சின்ன சின்ன ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் நிறைய கோர்சஸை அடிஷ்னலாக எக்யூப் பண்ணி கற்றுக்கிட்டதுனால ஒரு சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்டு 51 லட்ச ரூபா சம்பளத்தில் ஃபைனல் இயர் படிக்கும் போதே மைக்ரோசாஃப்ட்டில் போய் பிளேஸ் ஆனார். ஒரே ஒரு காரணம், காலேஜில் படித்ததில்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததில்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போதே இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டதுனால. நீங்கள் படிக்கிற காலேஜில் ஸ்கில்லை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரி லேப் இருக்கும். அந்த லேபில் நீங்கள் உட்காருறீங்களா, லைப்ரரியில் உட்காருறீங்களா, அது எதுவுமே இல்லை. என் காலேஜ் எதுவுமே சொல்லிக் கொடுக்கலாலும் எந்த மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாவை, ஃபேஸ்புக்கை, ரீல்ஸை பார்க்குறோமோ, எந்த மொபைல் ஃபோனில் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களோ இதே மொபைல் ஃபோனில் தான் ஒரு பைசா செலவு இல்லாமல் படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. அப்போ படிப்பை தாண்டி கிராஜுவேட் இன்ஜினியரிங்கை தாண்டி இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்ல சேலரிக்கு வேலைக்கு போக முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் ஒரு சகோதரி இசிஇ முடித்தாங்க. இசிஇ முடிச்சுட்டு 3rd இயர் படிக்கும் போதே ஜப்பானீஸ் லாங்குவேஜ் எக்யூப் பண்ணிட்டதுனால N5 பண்ணாங்க, N4 பண்ணாங்க. இன்றைக்கி 58 லட்ச ரூபா சம்பளத்தில் ஜப்பானில் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகுறாங்க. ஒரு ரூரல் கிராமத்துலேருந்து வந்து இசிஇ முடிச்சு இன்றைக்கி 58 lakhs. ஒரே காரணம், படிப்பை தாண்டி ஜப்பானீஸ் லாங்குவேஜ்னு ஒன்று கற்றுக்கிட்டதுனால. அதேமாதிரி ஒரு பிகாம் படித்த ஒரு சகோதரர் பிகாம் பண்ணிவிட்டு சிஏ கோச்சிங் போய் ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் இன்றைக்கி ஆனந்தமுடைய முதல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சென்னையில் நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் இன்றைக்கி சிஏ. இன்றைக்கி பிகாம் பண்ணிவிட்டு எம்பிஏ பண்ணி, ஃப்ரெண்டோட சன் எம்பிஏ பண்ணி இன்றைக்கி ஐஏஎம் கான்பூரில் 2nd ரேங்க் எடுத்து எவ்வளோ சேலரி தெரியுங்களா, 65 லட்ச ரூபா ஆனுவல் பேக்கேஜில் ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆயிருக்காரு. சார், பொதுவாக அந்த பிகாம்லாம் படித்தா அது ஒரு சாதாரணமான படிப்பு, ஏதோ ஒரு 12th முடிச்சோன்னா ஒருத்தவங்க படிக்கிற படிப்பு, அதுக்கெலாம் பெருசாக வேல்யூ இருக்காது அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இல்லைங்க, இது பார்வை மாறுதுங்க. இப்போது எல்லாருக்கும் வாய்ப்புகள் ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேருக்கு முன்னாடியும் கண்ணுக்கு எதிர ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நான் ஒரு பிகாம் படிச்சிருக்கேன். நான் ஊரில் இருக்கக்கூடிய, எங்கள் ஊரில் ஒரு சின்ன காலேஜ் சார், அங்கே தான் படிக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு வசதி இருக்குது, பரவாயில்ல. காலேஜ் 3 வருஷம் படிக்கும் போதே ஈவினிங் வந்து 1 மணி நேரம் பிகாமை தாண்டி உங்களை எக்யூப் பண்ணிவிட்டு இன்னைக்கு கேட்டுன்னு எக்ஸாம் இருக்குது. அந்த கேட் எக்ஸாமுக்கு படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் நல்லா வந்து ஆப்டிடியூட் வரும். ஆப்டிடியூட் வந்து கேட்டுக்கு ஈஸி. கேட்டை கிளியர் பண்ணால் ஐஏஎம் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவுடைய பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா ஆவரேஜ் சேலரி 45 லட்ச ரூபா. அப்போ இந்த அவேர்னஸ் தான் மாணவர்களுக்கு வேணும். இது எங்கே படிக்கலாம்? ஃப்ரீயாக யூடியூப்பில் படிக்கலாம், ஃப்ரீயாக இன்ஸ்டாவில் படிக்கலாம். இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸ்வயம் அப்படின்னு போர்ட்டல் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்வயம் போர்ட்டலில் போனால் 30,000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. இதை படித்தாக்கா எந்த காலேஜ் சப்போர்ட்டும் இல்லாமல் பேரண்ட் சப்போர்ட் இல்லாமல், ஐ மீன் பேரண்ட்டுக்கு நாலேஜ் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்கள் காலேஜ் ஃபேக்கல்ட்டி கைட் பண்ணாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி உங்கள்கிட்ட இருந்தால் கையில் இருக்கிற ஒரே ஒரு மொபைல் ஃபோன் போதும். எந்த ஸ்கில்லை வேணாலும் கற்றுக்கலாம். பிகாம் பண்ணி கேட் பண்ணி எம்பிஏ பண்ணது ஒரு எக்ஸாம்பிள். இல்லை, நான் பிகாம் பண்ணுறேன், எனக்கு லா பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது, பிகாம் பண்ணிவிட்டு எல்எல்பி பண்ணலாம். இல்லை +2 முடிச்சோடனே போய் லா யூனிவர்சிட்டியில் படிக்கணுங்கிற ஆர்வம் இல்லை, பிபிஏ பண்ணிவிட்டு லா பண்ணலாம். இப்படி +2க்கு அப்புறம் வெறும் பிகாம் பண்ணோடனே 4 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வராங்க. சிஎம்ஏ மாதிரியான கோர்ஸஸ், சிஎஸ் மாதிரியான கோர்ஸஸ். அப்போ வெறும் சிஏ டாப் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஸ்பார்க்காக இருக்கேன், சிஏ பண்ணுங்கள். ஒருவேளை சிஏ பண்ண முடியலாம் பரவாயில்ல, நான் சொல்கிற கேட் எழுதி எம்பிஏ பண்ணால் சிஏவோட அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய மாணவர்கள் பார்க்குறோம். ஒரு சிஏவோட ஆவரேஜ் சேலரி இன்றைக்கி போய் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனியில் ஆவரேஜ் 1.25 லட்ச ரூபா, ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, எம்பிஏ முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 45 லட்ச ரூபா பேக்கேஜ், என்ட்ரி சேலரி 4 லட்ச ரூபா. சிஏ வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம், சிஏ இல்லாட்டியும் பி ஸ்கூலில் எம்பிஏ பண்ணலாம், லா பண்ணலாம். லாங்கிறது வெறும் கோர்ட்டுக்கு மட்டும் போகிறதில்ல, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இப்போ கம்பெனி லா, கார்பரேட் லான்னு கோர்ட்டுக்கு போகாமல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லா கோர்சஸ் இருக்குது. அதை பற்றி மாணவர்கள் சிந்திக்கலாம். சரி சார், இப்போ எனக்கு வந்துட்டு சார் என்ன கோர்ஸு ஆர்ட்ஸில் எடுக்கிறதுன்னு தெரியல சார். நீங்கள் பிகாம் பற்றி சொன்னீங்க, அதுக்கப்புறம் எம்பிஏ பற்றி சொன்னீங்க. இந்த பிஎஸ்சி, பிஏ மாதிரி கோர்ஸ் வந்து நிறைய இருக்குல்ல சார். பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, லொட்லோஸு, எவ்வளவோ கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏதாவது நான் படிச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா
என்ன ஒண்ணுமே தெரியாம நான் காலேஜுக்கு போறேன் அப்படின்னு மட்டுமே போகக்கூடிய மாணவர்களும் கூட இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி நீ இதை படிப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் உதவியா இருக்கும். எப்போயுமே படிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு +2 முடிச்சாலே பெரிய குழப்பம் இருக்கும். எனக்கு பிடிச்சது படிக்கிறதா வேலை கிடைக்கிறத படிக்கிறதா. பிடிச்சதை படிக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் வரும்போது எனக்கு பிடிச்சது எதுனே தெரியலையே அப்படின்ற கேள்வி வரும். சரிங்க, எனக்கு வேலை கிடைக்கிறத படிக்கிறது அப்படின்னா எதை படித்தா வேலை கிடைக்கும், ரெண்டு கேள்வியே வரும். அப்போ பிடிச்சதை படிக்கிறதா வேலை கிடைக்கிறத படிக்கிறதுனா முதல் விஷயம் உங்களுக்கு பிடிச்சதில் படிப்பு இருக்குது, அதில் வேலை கிடைக்குதுன்னா அதோட கிஃப்டட் பர்சன் உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. விளையாடும் போது காலேஜில் போய் பசங்களை எழுப்பிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. எத்தனை பேர் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா 500 பேர் 400 பேர் கைத்துக்குவாங்க. எத்தனை பேர் வாலிபால் பிடிக்கும், 4 பேர் கைத்துக்குவாங்க. வாலிபால் விளையாடுற பையனை பார்த்து நீ கிரிக்கெட் விளையாண்டா ஜெயிப்பியா, வாலிபால் விளையாண்டா ஜெயிப்பேன், வாலிபால் விளையாண்டா ஜெயிப்பேன். படிப்புன்னு வந்தால் எனக்கு எது பிடிக்குமோ அதை ஜெயிப்பேன். ஆனால் படிப்புன்னு விளையாட்டுன்னு வந்தால் எனக்கு எது பிடிக்குதோ அதை விளையாண்டா ஜெயிப்பேன்னு நினைக்கிற மாணவருக்கு படிப்புன்னு வந்தால் ஏற்று விட்டக்கா பக்கத்து விட்டக்கா மாமா பையன் அத்தை பையனுக்கு எது படித்தா வேலை கிடைக்குதோ அதை படிக்கிறோம். அப்போ உங்களுக்குள்ளார உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குது, உங்களுக்குள்ளார ஒரு தனித்துவம் இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் படிப்பு இருக்கான்னு பாருங்கள். அதில் படிப்பு இருந்தால் அதிலே வேலை கிடைச்சா வாழ்க்கை ஃபுல்லாக படிப்பு சந்தோஷமாக இருக்கும், வேலையை ஹாப்பியாக பண்ணலாம். இல்லைங்க, ஒரு வேலை எனக்கு எது பிடிக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு எது பிடிக்குன்னே தெரியலையே. எது உங்களுக்கு நல்லா வருது, எது பேஷனேட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி டூல் சொல்லி தட்டுங்களா? நீங்கள் எதை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் எதை பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி உள்ளவங்களாம் உங்களை பாராட்டுறாங்க, இது ரெண்டுக்கு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அதான் உங்களோட பேஷனேட் ஏரியா. ரெண்டாவது, எனக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த காலேஜ் போகிறதா நல்ல காலேஜில் போய் படிக்கிறதா அந்த கேள்வி வரும். கோர்ஸ் முக்கியமாக காலேஜ் முக்கியமாக? எப்போதுமே எனக்கு எது பிடிச்சிருக்குன்ற கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அதில் போய் படிச்சிடலாம். ஆனால் எது பிடிக்குதுன்னே தெரியல, எதை படித்தா வேலை கிடைக்குன்னு தெரியல, தயவு செஞ்சு நல்ல கோர்ஸோட நல்ல காலேஜுக்கு போயிடுங்க. அப்போ ஏன் நல்ல காலேஜுக்கு போகணும்? உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 440 காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ். 440 காலேஜில் இன்றைக்கி மாணவர்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குது? எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்குமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா சத்தியமாக வேலை கிடைக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களே, தயவு செஞ்சு மித்திலேருந்து வெளில வாங்க. மெக்கானிக்கல் படித்தாலும் வேலை கிடைக்கும், ட்ரிபிள் இ படித்தாலும் வேலை கிடைக்கும், இசிஇ படித்தாலும் வேலை கிடைக்கும், சிவில் படித்தாலும் வேலை கிடைக்கும், பெட்ரோலியம் படித்தாலும் வேலை கிடைக்கும், கெமிக்கல் படித்தாலும் வேலை கிடைக்கும். அப்போ எங்கே சிக்கல் இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா ஏடிஎஸ் எடுக்கிறதா? அங்கே தான் கேள்வி வருது. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸா ஏடிஎஸ்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸா டேட்டா சயின்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸா ஏஎன் மிஷின் லேர்னிங், அது கேள்வி வரும்போது எப்போதுமே நீஷ் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஏரியாக்குள்ளார யூஜியில் சுருக்கிக்காதீங்க, பிஜியில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். யூஜியில் எல்லா கோர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் மாதிரி கோர்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை சார் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி உலகம் இந்தியா வேர்ல்டோட ஃபேக்ட்ரி மாறிட்டு இருக்கு. சைனா தான் வேர்ல்டோட ஃபேக்ட்ரியாக இருந்தது, இப்போ இந்தியா வேர்ல்டோட ஃபேக்ட்ரியாக மாறிட்டு இருக்கு. நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்தியாவுக்குள்ள வருது. வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும் வேலை இல்லை. இன்னைக்கு இந்தியா உலகத்தினுடைய டிசைன் ஹவுஸாக மாறிட்டு இருக்கு. புது புது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வருது, அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸி படிச்சவங்க தேவைப்படுறாங்க. இன்னைக்கு சோலார் பவர் சார், உலகம் ஃபுல்லாக சோலார் பவரை பற்றி பேசுகிறோம். சோலார் பவரை இன்னைக்கு உற்பத்தி பண்ணி ஜென்ரேட் பண்ணி டிசைன் பண்ண போகிறது யார்? இன்னைக்கு வெரி மினிமம் குவான்டிட்டி தான் சோலார் பண்ணுறோம். அடுத்த 20 வருஷத்துக்கு சோலார் ஸ்கோப் இருக்குது. இன்னைக்கு இ வெஹிக்கிளை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு எல்லாமே பெட்ரோல் டீசல்லேருந்து இ வெஹிக்கிள் மாறுறோம். இதுக்கு யார் தேவை? எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச இன்ஜினியரும் ஆட்டோமொபைல் படிச்ச இன்ஜினியரும் தேவை. வெறும் ஆட்டோமொபைல் பத்தாது, ட்ரிபிள் இ படிச்சவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு சிவில் இன்ஜினியர் தேவை. அப்போ வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லை, எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் வேலை கிடைக்கும். சரி, கோர்ஸை முடிவு பண்ணுறோம், ஏன் நல்ல காலேஜில் படிக்கணுன்ற கேள்வி வருது இல்லையா? அப்போ சுமாரான காலேஜில் படிக்கிறதுக்கு நல்ல எனக்கு சார் கவுன்சிலிங்கில் போய் ஃபில் பண்ணுறோம், நான் கவுன்சிலிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நான் போயிட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய மாணவர்கள் எடுப்பாங்க. அப்போ 440 காலேஜில் 40வது ரேங்க்கில் இருக்கிற ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது. அதில் போய் படிக்கிறதுக்கு பதிலாக 4வது ரேங்க்கில் காலேஜில் ட்ரிபிள் இ படித்தா அதை எடுங்க. ஏன்னா நல்ல காலேஜில் போய் படிக்கும்போது, பெரிய காலேஜில் படிக்கும்போது அங்கே ஃபேக்கல்ட்டி நல்லா இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் டைப் நல்லாயிருக்கும், ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். அப்போ காலேஜ் முக்கியமாக கோர்ஸ் முக்கியமானா காலேஜ் முக்கியம். எந்த காலேஜ் நல்ல காலேஜோ அதில் கிடைக்கிற கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஃபைன். அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார், ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே ஒரு பர்டிகுலர் கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் எடுத்தால் நம்மளால் படிக்க முடியும். ஆர்ட்ஸ்னு எடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்க பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிக்கலாம், இல்லை பிகாம் முடிச்சுட்டு ஒரு கேட் எக்ஸாம் எழுதி நம்ம பெரிய இடத்துல எம்பிஏ பண்ணலாம், இல்லை சிஏ பண்ணலாம், நல்ல வருமானம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆர்டர் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நான் கவனிச்ச வரைக்கும் சரியானு பாருங்கள். இசிஇ ஃபஸ்ட்டு சொன்னீங்க, ட்ரிபிள் இ செகண்ட் சொன்னீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் சொன்னீங்க, ஐடி ஃபோர்த்து சொன்னீங்க, மெக்கானிக்கல் சிவில் அடுத்து சொன்னீங்க. இப்போ இதுக்கெல்லாமும் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு மெடிசன் ரிலேட்டடாக சொல்லும் போது எம்பிபிஎஸ் சொன்னீங்க, அது அடுத்து போனோம்னா நமக்கு பிடிஎஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், நேச்சுரல் மெடிசன், இது மூணு ஒரு பேக்கேஜ். இதை படிச்சுக்கலாம். இந்தியன் மெடிசன், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இந்தியன் மெடிசன். இப்போ இந்த இது படித்தாலும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா காலேஜா இல்லை எனக்கு பிடிச்ச கோர்ஸான்னு பார்க்கும்போது, எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து ஒரு மொக்க காலேஜில் தான் இருக்குன்னா வேண்டாம்.
ஒரு நல்ல காலேஜில் வேறு கோர்ஸ் கிடைச்சா கூட படிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நானே உதாரணங்க. ஏன்னா நான் படிக்கணும்னு நினச்சது ரொம்ப என்டையராக வேறு விஷயம். ஆனால் நான் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சு. அதில் எனக்கு என்ன இன்ஜினியரிங்லாம் தெரியல. ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங் ரொம்ப விருப்பப்பட்டு நான் படிக்கலை. ஸோ என்ன இன்ஜினியரிங் படிக்கிறதே தெரியாமல் இருக்கும்போது நான் நீங்கள் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நான் 192.25 எங்கள் காலத்தில் அந்த மாதிரி தான் கட் ஆஃப் இருந்துச்சு 200க்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு நல்ல காலேஜில் போயிட்டு சிவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது கொடுத்த எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகம். அதாவது அப்போ தான் நான் ஒரு நல்ல காலேஜுக்கும் இதுக்குமான வித்தியாசத்தெல்லாம் உணர்ந்தேன். அதீதமான எக்ஸ்போஷர் குடிச்சிட்டு இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். ஆப்வியஸாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த பாயிண்ட்டே நம்ம ஏற்றுக்கிறோம். இல்லை பிடிச்ச மாதிரியான ஒரு கோர்ஸ் பிடிச்ச காலேஜ்லேயுமே இருக்குது, நல்ல காலேஜ்லேயே இருக்குன்னா அதை விட வேற ஒன்றும் இல்லை, அதையும் தாராளமாக படிச்சுக்கலாம். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ இந்த 12th முடிச்சுட்டு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்னால் கிளியர் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இன்ஸ்டியூஷன்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய இன்ஸ்டியூஷன்லையோ படிக்க முடியுமா? ஏன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ரிச்சான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும், நாலேஜ் வைஸ் நல்ல நல்ல ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்களேன் சார். சார் இன்னைக்கு +2க்கு அப்புறம் என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சென்னை மாதிரி பெரிய ஊர்களில் டாப் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட கேட்டால் சார் நீட் இருக்குது, அடுத்ததுங்க ஜெய் இருக்குது, அடுத்ததுங்க நேட்டா இருக்குது, அடுத்ததுங்க கிளாட்டன் எக்ஸாம் இருக்குது, வேறு கொஞ்சம் யோசிச்சு கியூட் இருக்குன்னு +2க்கு அப்புறம் 4-5 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லக்கூட நல்ல படித்த விட்டு பிள்ளைகள் கூட தயங்குகிறார்கள். ஆனால் +2க்கு அப்புறம் 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இன்றைக்கி மத்திய அரசினுடைய தி பெஸ்ட் ஐஐடிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஐஐடி போன்ற நிகர்நிலை ஐஐடி போன்ற உயர் பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு இன்றைக்கி 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2க்கு அப்புறம் மட்டும் இருக்குது. அந்த எக்ஸாம் ஒன்று ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒரு கோர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். மினிமம் ஃபீஸில் உதாரணத்துக்கு எனக்கு டிசைனில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது, டிராயிங் நல்லா வரையும் அப்படின்னா நீ போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி NID நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத்தில் இருக்குது. அகமதாபாத்தில் இல்லாமல் இன்னும் 2 சென்டரில் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா இன்றைக்கி வெளியில் வரும்போதே மாத சம்பளம் 4 லட்சம் ரூபா. எனக்கு ஒரு கிரியேட்டிவ் நல்லா வருது, டிசைன் வரேன், நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் ப்ரோக்ராமில் உட்காரணும். இப்படி ஒரு படிப்புங்க. எனக்கு மேக்ஸ் நல்லா வருது அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு சென்னையில் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதில் படிச்சுட்டு வெளியில் வந்தால் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வெறும் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டிவ் ரியல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. எனக்கு EMI கட்டுறோம், இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுறோம், இதெல்லாம் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இதை படித்தவங்க தான். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ திரும்ப அதே இன்ஜினியரிங், அதே காமர்ஸ், அதே காலேஜ் இல்லாமல் +2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை ட்ரை பண்ணுங்கள். எதையோ 10 எக்ஸாம் எழுதுங்க. 1000 ரூபா 1500 ஒரு அப்ளிகேஷனுக்கு இருக்கும். எதோ ஒன்று கிளிக் ஆச்சுன்னா மிக குறைந்த கட்டணத்தில் இந்தியாவோட பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்குது. சூப்பர் சார். அடுத்து இப்போ ஜென்ரலாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிடுவாங்க. நான் இருந்தாலும் கேட்குறேன். இப்போ எங்களை மாதிரி கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச படிப்புலாம் விஸ்காம் இருக்குது, BSc அனிமேஷன் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி கலை ஆர்வம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு படிப்பு, அதன் மூலமாக ஏதாவது வேலை வாய்ப்பு அதெல்லாம் இருக்கா சார்? நிறைய சார். இப்போ அதில் ஒரு பாட்டு தான் திட்ட மாட்டீங்கல்ல சார்? ஏன்னா இந்த கேள்வியை கேட்டு நிறைய நான் திட்டு வாங்கினேன். இப்போ ஒருத்தருக்கு ஒன்று வரும் சார். அதை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னேன், எனக்குள்ளார இயல்பாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் படிப்பு வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா சூப்பர், லைஃபே வேறு லெவல். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் சொன்னேன். எனக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்வியூக்கு வந்தாங்க. என்னம்மா படிக்கணும் சார்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். ஏமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்? அது படித்தா வேலை கிடைக்கும்னாங்க. உனக்கு என்னம்மா நல்லா வரும்னு பேசிகிட்டே இருக்கோம். டிராயிங் நல்லா வரும்னா, டிராயிங் ஏதாவது வச்சிருக்கியா காரணம்னா ஒரு நிறைய ஃபைல் எடுத்து காமிக்குது, இவ்வளோ டிராயிங் இருக்குன்னு. ஏதோ ஒன்று வரைஞ்சி காமிமா அப்படின்னா ஒரு 5 minutes தான் இருக்கும் சார். அப்படியே கடன்னு அப்படியே என் ஃபேஸை வரைஞ்சிச்சு. ஒரு தடவை தான் என்னை பார்த்து சார் ஃபேஸை வரைஞ்சி எடுத்து காமிக்குது. இவ்வளோ சூப்பராக வரையில, எதுக்குமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறேன்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை கிடைக்கணுச்சு. அந்த பொண்ணை ஃபவுண்டேஷனில் எடுக்க முடியல, ஆனால் வேற ஒரு காலேஜுக்கு ரெஃபர் பண்ணோம். நீ போய் இங்கே போய் கிராஃபிக் டிசைன் அண்ட் அனிமேஷன் கோர்ஸுக்கு சேருன்னு. அந்த பொண்ணு 3rd year படிக்குது அந்த கல்லூரியில். படிச்சுட்டு இருக்கும்போது 25,000 ஸ்டைஃபன் வாங்குது 3rd year படிக்கும்போது. அப்போ அந்த பொண்ணுக்கு ரியலாகவே கிரியேட்டிவ், இன்ஜினியரிங் படித்தா அந்த சம்பளம் வந்திருக்காது. அந்த பொண்ணு நாளைக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு பெரிய கிரியேட்டராக வரும், நம்ம சந்தோஷமாக வேலையை பார்க்கும், கை நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும். இப்படி இப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், எக்மூரில் இருக்கக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், இப்போ நான் சொன்ன நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் சொல்லலாம், அதுக்கோ இல்லை ஆர்கிடெக்சருக்கோ நேட்டா எக்ஸாமில் கூட, நேட்டா எக்ஸாமில் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தெரியுதான்னு பார்க்குறது இல்லை. நேட்டா எக்ஸாமில் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி டிராயிங் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க ஆர்கிடெக்ட்டுக்கு. அப்போ கலை சார்ந்த படிப்புகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா தாராளமாக அதை சூஸ் பண்ணலாம். சார் எனக்கு கலையில் பெரிய ஆர்வம் இல்லை, எனக்கு பெருசாக என்ன படிக்கிறதுனே தெரியல, ஆனால் எதையோ ஒன்று படிக்கணும் அப்படின்னா சார் எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க BA இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்குமா? சார் இங்கிலீஷ் மட்டும் இல்லை சார், இன்னைக்கு UGA இங்கிலீஷோ என்ன படிக்குதோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சுமாராக கூட படிங்க. ஆனால் காலேஜை தாண்டி உங்கள் ஸ்கில் அக்யூ பண்ணிங்க. ஹைதராபாத்தில் போனீங்கன்னா லாங்குவேஜ் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அது லாங்குவேஜ் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் மாதிரியான 4 வகையான கோர்சஸ்க்கு அங்கே படித்து வெளியில் போனீங்கன்னா உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா மாத சம்பளம் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. வெறும் லாங்குவேஜ் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு அங்கே போய் எந்த லாங்குவேஜ் ஹைதராபாத்தில் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டியில்
அப்போ ஃபாரன்சிக் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் சொல்கிறோம். இன்னைக்கு நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. ஃபாரன்சிக் சயின்ஸ் என்ன, ஒருத்தர் குண்டு வெடிச்சிச்சு, குண்டு துகள்களை போய் பார்க்குறோம், இன்னைக்கு ஒரு கையெழுத்து போடுறாரு, கையெழுத்து சரியா தப்பான்னு பார்க்குறோம். இப்படி நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வர நிலையில் அப்போ குற்றங்களையும் சயின்ஸையும் இணைச்சு படிக்கக்கூடிய ஃபாரன்சிக் சயின்ஸுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, நிறைய பேருக்கு நீட்டுக்கான வருத்தம் இருக்கு. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. எவ்வளோ சீட் இருக்கும்? வெறும் 11,000 சீட்டு தான் இருக்கு. 11,000 சீட்டில் 5,100 சீட்டு தான் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கு. 5,100 சீட்டுக்கு தான் 1 லட்சம் ரூபாயில வருஷ ஃபீஸில் படிக்க முடியும். அதுக்கு அடுத்து ஒரு 2,500 பேர் 7 லட்சம் ரூபாயில படிக்க முடியும். அதுக்கப்புறம் 2,500 பேர் 15 லட்சம் ரூபாயில படிக்க முடியும். அதுக்கப்புறம் 2,000 பேர் வருஷம் 25 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கலாம். அப்போ 1 லட்சம் ரூபாயில 5,500 பேர் தான் படிக்க முடியும். மொத்தமாகவே 11,000 பேர் தான் தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்குது. 2 லட்சம் பேர் எழுதப்படும். எம்பிபிஎஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, கிட்டத்தட்ட 500 மார்க் எடுத்துட்டேன், அடுத்த முறை கிளியர் பண்ணுவேன், பிரேக் எடுத்து பண்றீங்களா, பிரேக் எடுத்து 1 வருஷம் பண்ணுங்க. ஆனால் ஒருவேளை எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. எம்பிபிஎஸ் கிடைக்கல, நீட்ல பாஸ் பண்ணலாம், வாழ்க்கையில் தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீட்ல பாஸ் பண்ணலன்னா எம்பிபிஎஸ்ஸை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய படிப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன், பிடிஎஸ் கிடைக்குதா எடுங்க. இந்தியன் மெடிசனில் ஆயுர்வேதிக், நேச்சுரோபதி, யோகா, சித்தா படிப்புகளுக்கு நீட் வழியாக போகலாம். நேச்சுரோபதி யோகாவுக்கு நீங்கள் நீட்டே இல்லாமலே போகலாம். +2 ஒருவேளை நீட்டு கிடைக்கலன்னா சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானி இது 4க்கும் நீட்டு வழியாக போகலாம். கம்மியான மார்க்கில் கூட யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு +2 மார்க் வச்சே போகலாம். இதெல்லாம் போனீங்கனாலும் நீங்கள் டாக்டர்னு போடலாம், நேச்சுரல் சர்வீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் போய் வெட்டினரி சயின்ஸ் காலேஜில் பிபிஎஸ்சி சேர்ந்துட்டு அங்கேருந்து எம்இஎஸ்சி பண்ணி நீ கால்நடையில் ரிசர்ச் சைடுக்கு போக முடியும். அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அக்ரிகல்ச்சரில் ரிசர்ச் போக முடியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் திருவாரூரில் நம்ம ஊரில் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக 54 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அதில் எழுதி பிஜி அங்கே பண்ணுங்கள். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் பெங்களூரில் இருக்குது, ஐஏஎஸ், அதில் போய் பிஜியை பண்ணுங்கள். இங்கே பயாலஜி சுமாராக படிங்க, பரவாயில்ல, மார்க் 60 கூட எடுங்க, புரிஞ்சு படிங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரிசர்ச் சயின்டிஸ்டா போய் சேர முடியும். இன்னைக்கு யார் மைக்ரோபயாலஜி மருந்து கண்டுபிடிக்கிறா? கோவிட்க்கு யார் மருந்து கண்டுபிடிச்சா? புதுசா வர வைரஸ்க்கு யார் மருந்து கண்டுபிடிக்கிறா? மைக்ரோபயாலஜி படிச்சவங்க. இன்னைக்கு நாளுக்கு நாள் புது புது வியாதிகள் வருது. இது எங்க கண்டுபிடிக்கிறாங்க? ஜெனடிக் சயின்ஸ்னு சொல்றாங்க. அப்ப எம்எஸ்சி போய் ஜெனடிக் சயின்ஸ் படிங்க, எம்எஸ்சி மாலிகுலர் பயாலஜி படிங்க. அப்ப இதெல்லாம் படிச்சா ஒரு டாக்டரை விட அதிகமா கௌரவம் மிக்க ஒரு சயின்டிஸ்டா போய் உங்களால வேலை பார்க்க முடியும். இவ்வளவு படிப்புகளும் வெறும் பயாலஜி சார்ந்து மட்டும் இருக்கு. இப்படி ஒரு துறையிலையும், கலையில, ஆர்ட்ஸில், காமர்ஸில், எல்லா துறைகள்லையுமே உங்களுக்கு எது இந்த காலத்தில் சார் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா எனக்கு கேட்கறல சார். உங்கள் கம்பெனிஸ் உங்கள் படிப்பை பெருசாக பார்க்கறதில்ல, உங்கள்கிட்ட திறமை இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. நீ கிராமத்தில் இருக்கீங்க, உங்கள் குடும்ப சூழல் பெருசாக படிக்க முடியல சார். இப்போ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு சார் +2 வரைக்கும் மார்க் கம்மியாக தான் வச்சிருக்கேன், பெரிய காலேஜில் கிடைக்கல. கவலைப்படாத தம்பி, கவலைப்படாத தங்கச்சி, உனக்கு எந்த காலேஜில் கிடைக்கல படி. இப்போ உனக்கு வந்துச்சுல, சுமாராக தான் படித்தா வந்துச்சுல. இந்த 3 வருஷம் உன் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சு இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் ஸ்கில்லை எதிர்பார்க்கணும் போய் ChatGPTயில் தேடு, கூகுளில் தேடு. நீ காலேஜில் 65% மார்க் கூட வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் காலேஜ் அகாடமிக்ஸை தாண்டி கம்பெனிஸ் எதிர்பார்க்குற ஸ்கில்லை வளர்த்துக்க. எனக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவனையும் தெரியும், பிஏ படிச்சுட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும்னு தெரியும். நீ என்ன படிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே படிக்கிறங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. படிக்கும்போது படிப்பை தாண்டி என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன்னு தான் கம்பெனி கேட்குது. அப்படி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும்னா உன் குடும்ப சூழல் முக்கியம் இல்லை. வறுமையில் இருக்கியா பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா பிரச்சனை இல்லை, அப்பா இல்லையா பிரச்சனை இல்லை, அப்பா சரி இல்லையா விடு, அப்பா ஓரங்கட்டு. உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்ததுன்னா, உன் கையில் இருக்கிற ஒரே ஒரு மொபைல் ஃபோனு வாழ்க்கையை புரட்டி போடும். உன் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் தான் உன் வரம், உன் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் தான் உன்னுடைய சாபம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ஸ்கில் என்னன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கணும். மொபைல் ஃபோனில் போய் நான் பிகாம் படிக்கிறேன், நல்ல வேலை வேணும், கை நிறைய சம்பாதிக்கணும், என்ன ஸ்கில்லு கற்றுன்னு கேளு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுதா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூடியூப்பில் ஃப்ரீயாக பண்ணு. ஏஐன்னு சொல்லுதா, ஏஐ ஃப்ரீயாக பண்ணு. டேட்டா சயின்ஸை ஃப்ரீயாக பண்ணு. எந்த கோர்ஸையும் எந்த ஜென்ரேஷனுக்கும் இல்லாத ஒரு வரம் இந்த ஜென்ரேஷனில் கிடச்சிருக்கு. கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சு 1 பைசா செலவு இல்லாமல் எந்த கோர்ஸை வேணாலும் உன்னால் படிக்க முடியும். அப்படி ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த 3 வருஷம் படிக்கும்போது நீ வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல், என்டர்டைன்மெண்ட் ஜாலி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், சினிமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அது கூட சேர்த்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ படிக்கிற ஸ்கில்லை வளர்த்துக்கிட்ட, படிப்பை தாண்டி காலேஜ், டெஸ்ட், அகாடமியை தாண்டி ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா கை நிறைய சம்பாதிக்கலாம். இந்த 3 வருஷம் ஜாலியாக மட்டும் இருந்துட்டு போயிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டால் பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சார். கடைசி நீங்கள் பேசின ஒரு 3-4 நிமிஷம் ரொம்ப முக்கியமானதும் கூட, ரொம்ப ரிச் நாலேஜாக இது இருந்துச்சு. எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுலேருந்து அதில் என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்ன நமக்கு சம்பளம் இருக்குது, எல்லாமே தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு நீங்கள் பேசும்போதே தம்பி தங்கச்சின்னு அந்த ஒரு அக்கறை எனக்கு வெளிப்படுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கள் கூட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஆமாங்க, சாருடைய ஆனந்தம் ஃபவுண்டேஷனில் எனக்கு சார் சொன்ன மாதிரி தான், அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா இருந்தும்
எனக்கு இது இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் ஒரு ஏழை வீட்டு குடும்பத்தில் இருக்கேன், நான் நல்லா படிப்பேன், நல்ல மார்க்கும் நான் எடுத்திருக்கேன், ஆனால் என்னால் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால நான் ஏதோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்கிறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான மாணவர்கள் அத்தனை பேத்துக்கும் ஆனந்தம் ஃபவுண்டேஷனில் இலவசமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நல்ல கல்லூரியில் நீங்கள் படிக்கலாம், படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகலாம். அதே மாதிரி அங்கே ஏற்கனவே படித்து முடித்த அந்த மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உறுதுணை இருக்கும். ஒரு சின்ன குக்கிராமத்துலேயோ ஒரு கிராமத்துலேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய நகரத்தினுடைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய பேர் மைண்டு நமக்கு கிடைக்கும், நல்லா இருக்கும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருந்த பசங்களை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், ஆனந்தம் மூலமாக வந்தவங்களை. அதனால் அத்தனை பேத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அவங்களுடைய லிங்க் கொடுக்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பைசா தேவையில்லை, நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி அவங்க உங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்து வெரிஃபையும் பண்ணுவாங்க. அதெல்லாமும் சரி ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் உங்களை சென்னைக்கு கூப்பிடுவாங்க, இலவசமாக நமக்கு படிக்க வைப்பாங்க. இலவசம்ன்ற வார்த்தை சார் அது ஒத்துக்கிற மாட்டாருன்னு கூட எனக்கு தோணுது, அந்த வார்த்தை கூட அவருக்கு பிடிக்காது. அப்படி சொல்லாதீங்க பிரகதீஷ்னு சொல்லுவார். முழுக்க முழுக்க அவங்களே எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு கல்வி கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கையை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும், நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பத்திக்கிட்டு எரியனுண்டா, படிப்புல தெரிக்கணுண்டா.